கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறீர்கள் என்று பிறர் கூற வேண்டுமா? இதோ உங்களுக்கான இயற்கை டிப்ஸ். முகம் மற்றும் உடலில் இயற்கை பொருட்களின் கலவையை பூசி முகம் பளபளப்பாக வைத்துக் கொள்ளலாம். முதலில் முகப்பரு மற்றும் கருமையை நீக்க வேண்டும். மஞ்சள் ஒரு நல்ல அழற்சி எதிர்ப்பு பொருளாகும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளை தயிர் அல்லது தேனுடன் கலந்து அத்துடன் 10 சொட்டு ஆலிவ் ஆயிலை விட்டு முகப்பரு மற்றும் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை குறைக்க உதவும் பேஸ்டை உருவாக்கவும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலை குளிக்கும் முன் 15 நிமிடம் முகத்திலும் கை கால் கழுத்து சருமத்திலும் பூசி 10 நிமிடத்திற்கு பிறகு குளிக்கவும். ஆண்கள் மஞ்சளை உபயோகப்படுத்த வேண்டாம். இரண்டாவதாக சருமத்தை பொழிவாக்க வேண்டும். அதற்கு தக்காளி, பப்பாளி, திராட்சை மற்றும் வெள்ளரிக்காய் ஆகியவற்றை சமமாக அரைத்து கிளிசரின் மற்றும் சிறிது சுண்ணாம்பு சாறுடன் கலந்து பூசிக்கொள்ளலாம். இது சருமத்திற்கு ஒரு அற்புதமான பளபளப்பை அளிக்கிறது. பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஃபேஸ் பேக் எக்ஸ்ஃபோலியேட்டாக பயன்படுத்துவதன் மூலம் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் தோலில் ஊடுருவி ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு ஊட்டத்தை கொடுத்து தோல் பொழிவையும் தரும். ஃபேஸ் பேக்கை பயன்படுத்துவதைத் தவிர புதிய காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொள்வதும் உங்கள் சருமத்திற்கு ஒரு சிறந்த டானிக் ஆகும். அடுத்த நாள் கற்றாழை. வெப்பத்தால் வறட்சி அல்லது முகப்பரு மற்றும் சிவத்தல் ஆகியவற்றை ஆற்றுவதற்கு கற்றாழை ஜெல்லை நேரடியாக தோலில் தடவலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 30 தினங்களுக்கு இரவு முகத்தில் மற்றும் உடலில் பூசிக்கொண்டு காலையில் குளித்தால் உடல் நல்ல பளபளப்பாகும். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய். சருமத்தை ஈரப்பதமாக்குவதற்கும் ஊட்டமளிப்பதற்கும் தேங்காய் எண்ணெயை மேற்பூச்சாக பயன்படுத்துங்கள். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயுடன் 100 கிராம் கரிசலாங்கண்ணி மற்றும் 100 கிராம் கருவேப்பிலையை சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கொண்டு தினமும் இரவு தலையில் தேய்ப்பதை வழக்கமாக கொண்டால் கூந்தல் வளர்ச்சியுடன் அழகிய அடர்ந்த கருமை முடி கிடைக்கும். அடுத்ததாக தேன். ஈரப்பதத்தை ஊட்டவும் முகப்பருவை குறைக்கவும் தோல் எரிச்சலை தணிக்கவும் பச்சை தேனை சருமத்தில் தடவவும். மற்ற செயல்முறைகள்: எக்ஸ்ஃபோலியேட் சருமத்தின் இறந்த செல்களை அகற்றவும் செல் சுழற்சியை மேம்படுத்தவும் சர்க்கரை அல்லது உப்பு போன்ற மென்மையான எக்ஸ்ஃபோலியண்டை பயன்படுத்தவும். நீராவி. சருமத்தில் உள்ள துளைகளை திறந்து சருமத்தை ஆழமாக சுத்தம் செய்ய உங்கள் முகத்தை ஒரு சூடான டவல் அல்லது ஸ்டீம் ஃபேஸ் மாஸ்க் மூலம் நீராவியில் போதிய நேரத்தை நிர்ணயித்து வைக்கவும். அடுத்தபடியாக மசாஜ். தேங்காய் எண்ணெய் அல்லது ஜோஜோபா எண்ணெய் போன்ற கேரியர் எண்ணெயைக் கொண்டு உங்கள் முகத்தை மெதுவாக மசாஜ் செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும். இது சுருக்கம் மற்றும் இறுக்கத்தை குறைக்க உதவும். அடுத்ததாக சரும பாதுகாப்புக்கு நல்ல உணவுகள் தேவை. பெர்ரி பழங்கள். பெர்ரிகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் சருமத்தின் அமைப்பை மேம்படுத்தவும் உதவும். கொழுப்பு நிறைந்த மீன். சால்மன் மற்றும் மத்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன. அவை வீக்கத்தை குறைக்கவும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும். கீரைகள். கீரை மற்றும் கோஸ் போன்ற இலைக்கீரைகளில் ஆன்டிஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. மேலும் அவை வீக்கத்தை குறைக்கவும் சரும அமைப்பை மேம்படுத்தவும் உதவும். கொட்டைகள் மற்றும் விதைகள். பாதாம், சூரியகாந்தி விதைகள் மற்றும் பூசணி விதைகள் போன்ற கொட்டைகள் மற்றும் விதைகளில் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன. அவை சருமத்தை வளர்க்கவும் பாதுகாக்கவும் உதவும். இனிப்பு உருளைக்கிழங்கு. இனிப்பு உருளைக்கிழங்கில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது. இது சரும அமைப்பை மேம்படுத்தவும் முகப்பருவை குறைக்கவும் உதவுகிறது. இந்த குறிப்பில் ஆண்கள் மஞ்சளை தவிர மற்றவற்றை பின்பற்றலாம். கருமையான நீண்ட முடி வளர்ச்சிக்கு பஞ்சவிருட்சமாயில் போன்ற மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை எண்ணெய்கள் உள்ளன. புதிய பொருட்கள் அல்லது செயல்முறைகளை முயற்சிக்கும் முன் எப்போதும் பேட்ச் டெஸ்ட் செய்ய நினைவில் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதேனும் தோல் பிரச்சினைகள் அல்லது ஒவ்வாமை இருந்தால் உங்கள் தோல் மருத்துவரை அணுகவும். இதுபோன்ற நல்ல தகவல்களை தொடர்ந்து பெற பஞ்சவிருட்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.